நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம் 1 யோவான்ல 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை. 1 John 1:5-7. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாக வந்தார். அவர் அந்த ஒளிக்குரிய வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு, ஒரு முன்மாதிரியான வாழ்ந்து காட்டிட்டு நம்ம கிட்ட போயிருக்கார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகுக்கு ஒளியா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அவரோட 6ஆம் வசனம் சொல்வது போல, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய வேளை இது. நாம் இந்த உலகுக்கு ஒளியா இருக்கிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி நம்ம அதை அறிந்த பிள்ளைகளா இருக்கிற நாம் இன்னைக்கு அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் கூட எனக்குள்ள இன்னும் இருள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்ப்போம். 1 யோவான்ல 1:5 சொல்லுது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்ப அவரை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளை, இன்னைக்கு சகோதரி ஜெபம் பண்ணது போல நாங்க எல்லாரும் உங்களை தரித்து கொண்டிருக்கிறோம்ன்ற அந்த வசனங்களை சகோதரிக்கு சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க. அது போல நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் சொல்ற அளவுக்கு நம்ம அவரோட அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒளியின் நடக்கைகள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து பார்ப்போம். இதை குறிச்சுதான் இன்னைக்கு பைபிள் சொல்லி கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அதுபோல 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது எல்லாரும் நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்ம பாவத்தை கழுவு நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த பாவம் கழுவப்பட்ட பிறகு நமக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இதை டீட்டெயில்டா நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கை 2ஆ பிரிச்சுக்கலாம். கர்த்தருக்கு முன், கர்த்தருக்கு பின். எப்படி இந்த உலகம் டைம் லைன் 2ஆ பிரிஞ்சுச்சோ, AD BCன்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் பிரிச்சுக்குவோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 12, Ephesians 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் எல்லாரும் ஒரு காலகட்டத்துல 2 தலைமுறை 3 தலைமுறை ஒரு தலைமுறை இல்ல இப்ப கரண்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறோம். இப்ப ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லாரும் மனம் மாறி வந்திருக்கிறோம். ஆனா அந்த வசனம் சொல்வது போல அக்காலத்திலே ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை சேராத பிள்ளைகளாக தான் இருந்தோம். தேவன் இஸ்ரவேலருக்கு தேவன், நமக்கு தேவன் கிடையாது. சோ அவர்களுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், நமக்கு வாக்குத்தத்தமும் இல்லை, உடன்படிக்கையும் இல்லை, பிறக்கணும், மரிக்கணும், நரகத்துக்கு போகணும், இதுக்காகவே நியமிக்கப்பட்ட ஜனமாயிருந்த உங்களையும் நீங்களும் நானும் இப்படிதான் இருந்தோம். அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர் என்று நினைத்துக் கொள்கள். நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது, இயேசுவை அறிவதற்கு முன்பாக நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இந்த வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நமக்கு தேவனும் இல்லை, நமக்கு நம்பிக்கையும் இல்லை, நம்ம கிறிஸ்துவை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தோம். ஏற்கனவே சொன்னது போல பிறக்கணும், வாழணும், மரிக்கணும், நரகத்துக்கு போகணும், இதுக்காகவே நியமிக்கப்பட்ட ஜனம்தான். இதுதான் நம்முடைய தகுதியாக இருந்தது. வாசிக்கலாம் கொலோசியர்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 21, Colossians 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியிலே மனதிலே சத்துருக்களாயும். நம்முடைய எண்ணங்கள் எப்போதுமே கிறிஸ்துவ அறியறதுக்கு முன்பாக எப்படி இருந்ததாம்? துர்க்கிரியைகளா தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அந்நியரா தான் இருந்தோம், சத்துருக்களா தான் இருந்தோன்றத இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனாலும் நம்ம எல்லாருமே கண்டிக்கப்படத்தக்கதாக, கண்டிக்கப்படாதவர்களா இருக்கும்படியாகவும்
பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்கும்படியாகவும் குற்றமில்லாத பிள்ளைகளா இருக்கும்படியாகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய மரணத்தினாலே நம்ம வந்து ஒப்புரவாக்கினார்ன்றத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது எதுக்காக இதை பேசணும் அப்படின்னா, நம்ம நிலைமை என்னவா இருந்துச்சு முன்னாடி, அதை நம்ம வந்து உணர்வு பிள்ளைகளா இருக்கிறோமா, அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவனால நம்மளால நடக்க முடியும். அந்த உணர்வு நமக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பின்வாங்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே போல இந்த 2 வசனங்கள் இருக்கு, அதையும் வாசிக்கலாம். ரோமர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. ரோமன்ஸ் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி நான் கேட்கிற வார்த்தைகள் இதுதான். சில பேர் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணும் பொழுதோ, இல்ல ஜெபத்துக்கு இல்ல வந்து சில டைம் டவுட்ஸ்ன்னு சொல்லி ஃபோன் பண்ணும் பொழுதோ, ஸோ இந்த நம்ம பாவங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவங்க எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவியா, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேனா, நான் யாருக்கும் எந்த கெடுதல் நினைச்சதே கிடையாது, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறேன், நான்லாம் வந்து பாவமே பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்களும் கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வசனம் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் தான் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதை பார்க்கிறோம். நான் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் என்ன சொல்றது, எனக்கு என்கிட்ட எந்த பாவமே இல்லை, நான் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த டிசப்ஷனுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால ஒரு விஷயத்த உணரணும், நம்ம எல்லாருமே வந்து பாவம் செய்து கிருபையிலிருந்து விழுந்திருந்தோம். ஆனாலும் அவருடைய ரத்தத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக இன்னைக்கு நம்ம அவர் கூட ஒப்புரவாக இருக்கோம்ன்ற உணர்வு நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கான்றதை நிதானித்து பார்க்கணும். அந்த அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மேட்டிமையான எண்ணங்கள் நமக்குள்ள வராது. ஏன்னா தேவன் வந்து நீதி உள்ளவர். மனுஷன் எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் விழுந்து போனார்கள். ஒரு மனுஷனுமே இல்ல, நீதிமான் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் வெளிப்பட்டு நம்ம எல்லாரும் வச்சு திருத்துக்கிறார். சோ வாசிக்கலாம். எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 16 வரை. எபிசியன்ஸ் 2:13-16. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். இப்பதான் நம்ம வாசிச்சோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 சொல்லுச்சு, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அப்படின்ற பார்த்தோம். ஸோ நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நமக்கு உடன்படிக்கைகள் கொடுக்கப்படவில்லை, நமக்கு வாக்குத்தத்தங்கள் எதுவுமே கிடையாது என்றும் எல்லாரும் நமக்கு அறிந்த பிள்ளைகள் தான். அப்போ இந்த வசனம் சொல்வது போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 16 சொல்வது போல, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்திலே ஒழித்து அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நமக்கும் கர்த்தரிட போக விடாம தடையா இருந்தது கர்த்தர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம் தான். அந்த நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் மொத்தம் வந்து 613 கட்டளைகள் இருக்குது. எல்லா கட்டளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைபிடித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றான்னு பார்க்கும். அதை நிறைவேற்றதன் மூலமா தான் நமக்கு அந்த ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் நம்ம பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுற அந்த புத்தர் சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். ஸோ நமக்கும் இஸ்ரவேலருக்கும் பிரிவினையா இருந்த அந்த நடுசுவராக இருந்த இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு தகர்த்தாரு நம்ம எல்லாரும் புரிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ அது பண்ணது மட்டும் இல்லாம இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக, அப்போ அவருடைய சரீரத்துல நம்ம எல்லாரையும் இணைத்து பார்க்கிறோம். சோ முற்காலத்துல நம்ம எல்லாரும் பாவமே வாழ்க்கையா வாழ்ந்தோம், நம்ம மனதுல சத்துருக்களா இருந்தோம், நம்ம எண்ணங்கள் பூரா வந்து கிறுக்கும் கேடுள்ளதமாக இருந்து நம்ம பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட நம்ம கர்த்தர் வந்து அவர் ரத்தத்தினால நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து நம்ம வந்து ஒரு மரணத்தினால நம்ம ஒப்புரவாக்கி நமக்கு வந்து பிரிவினையாக இருந்த அந்த நடுசுவரை தகர்த்து இன்னைக்கு அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ற அந்த புத்திர சுகாரத்தின் ஆவி நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 படிச்சது போல, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை இருளா இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கை இருள் கிடையாது, ஏன்னா இயேசு எனக்கு ஒளியாக இருக்கிறார்.
அப்ப அவரை தரித்து கொண்ட நான் வந்து அவரை போலவே இந்த பூமியிலே வாழணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடைய ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஐக்கியப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் வந்து இன்னும் என் வாழ்க்கையில இருள் இருக்கு அப்படின்னு நம்ம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வசனங்களுக்கு விரோதமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ இதை குறித்து இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 9 வரை வாசிக்கலாம். 1 John 3, 8, 9. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். ஆமென். 1 பேதுரு 2:24 சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோம். நான் வந்து ஒரே தேவனை ஏற்றுக்கொண்டேன். இந்த ஒரே தேவனை வந்து ஏற்றுக்கொண்டது அது விசுவாசத்தின் மூலமா அறிக்கையிடுறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றேன். அவர் எப்படி மரித்தாரோ அதே போல நானும் வந்து தண்ணிக்குள்ள போகும்போது மரிச்சேன். அவர் எப்படி உயிர்த்தாரோ அதே போல ஒரு தண்ணியை விட்டு வெளியே வரும்பொழுது ஒரு புது சிருஷ்டியாய் இந்த பூமியை விட்டு நான் தண்ணியை விட்டு வெளியே வரும்போது நான் பிறந்தேன்றதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்ப நான் தேவனால் நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன், அவருடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கிறதுன்றதை நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். இந்த வசனம் சொல்வது போல அவருடைய வித்து நமக்குள் தரித்திருக்கிறது அப்படின்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்றத ரொம்ப கிளியரா இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. சோ இருளிலும் வெளிச்சத்திலும் நடக்க ஒருவராலும் கூடாது. இருள் கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் அப்படின்னா நான் குளிராவும் இல்லாமல் அனலாவும் இல்லாமல் இருந்தா வாந்தி பண்ணி போடுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சோ ஒரு இரு மனம் உள்ளவர் எதையும் பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம். இது போல கொஞ்சம் இருள் கொஞ்சம் ஒளி அப்படின்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருளிலே நடப்பதற்கு நாம் ஒருவரும் அழைக்கப்படவே இல்லை. நம்ம நிறைய விஷயங்கள்ல மனம் மாறி கண்டிப்பா நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் வந்து மாற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை நம்மை நாமே நிதானித்தறிந்தா மட்டும் நான் எங்க மாறணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும். சோ இந்த வசனம் சொல்வது போல வசனம் 8 சொல்வது போல பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம கிட்ட ஒப்படைச்சார். ஆனாலும் அவன் பாவம் செய்து அவனுக்கு இருந்த சுயாதீனத்தை அவனுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை அவன் பிசாசிடம் இழந்து போனான்றதை பார்க்கிறோம். சோ ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டு அவர் மரிக்கிற வரைக்கும் அந்த அதிகாரம் பிசாசு கிட்ட இருந்தது அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்படி அவர் என்னைக்கு வந்து மரித்து உயிர்த்தாரோ ஆதாம் இழந்த அந்த அதிகாரத்தை மீண்டும் அவர் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆதாம் கிட்ட இருந்த அதே அதிகாரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் மீட் எடுத்துட்டார் அப்படின்னா நாம் இனி பிசாசானவனுக்கு அடிமை அல்ல. இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சோ பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமைன்னு பாக்குறோம். நாம இயேசுவுக்கு அடிமைகள், பிசாசமானவனுக்கு அடிமைகள் நம்ம கிடையாது. சோ நம்ம இன்னும் பாவம் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்னா பிசாசானவனுக்கு பிள்ளைகளா நம்ம மாறிடுவோம். அதுக்காக கர்த்தர் வெளிப்படவே இல்லை. அதற்காக நீங்களும் நானும் இங்க இருக்கவும் இல்லை. நம்ம வாழ்க்கை நிதானித்து பார்த்து இருளும் கொஞ்சம் ஒளி கொஞ்சம் இருக்குதா, இல்ல நான் முழுசாவே ஒளி இருக்கிறான்றதை நிதானித்து அறிந்து எங்கேயாவது இருள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேரோட பிடுங்கி எடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் சில டைம் ஒரு காம்ப்ரமைஸ்டான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடும். இது என்ன ஒரு பெரிய விஷயமா, இது என்ன ஒரு பெரிய காரியமா, இது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ரோகாஸ்டினேஷன். அது மட்டும் இல்லாம ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட், ஒரு மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்ல, ஒரு அவிசுவாசம், ஒரு இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நம்முடைய ஆவி வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுது. அதனால கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க நம்ம அழைக்கிறார். எங்க நம்ம விழுந்து போயிருக்கிறோம்? ஏன்னா பரலோகத்துக்கு போகிறது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லைன்றது நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள். ஆனா முற்காலத்துல வந்து ஒரு மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கலாம், சரி நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால வந்து ஒரு ஞானஸ்தானத்தை வாங்கிட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நம்ம எல்லாரும் கூட இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அது விரும்பவே இல்லை.
கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிலைத்திருக்கணும் அப்படின்றத விரும்புகிறார். அப்போ நம்மை நாமே நிதானித்து அறியாம போகணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதை நம்மளால வந்து கணிக்க முடியாது. ஏன்னா எதிராளியானவன் எவனை இங்கு விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான்றதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் அப்படின்றது பார்க்கிறோம். பிசாசானவனுக்குள்ள நிறைய பேர் இந்த உலகத்தை 79 கோடி மக்கள்ல வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் அவனுடைய பக்கத்துல இருக்கிறாங்க. அவர் எல்லாரும் நரகத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பிசாசோட வஞ்சனையில விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் அதை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும் இன்னமும் கூட மனம் திரும்பாமல் இருந்தோம்னா பிசாசானவன் ஏதாவது ஒரு கண்ணியை வச்சு நம்முடைய ஆத்துமாக்களை அழிப்பது அவனுடைய வேலையா இருக்கிறது. விழுந்து போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. இதுக்குதான் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து பிரெட் பிரேக்கிங் பண்றப்போ அந்த கடைசியா வசனத்தை வாசி முடிக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எதுக்காக அடிக்கடி கர்த்தர் நமக்கு சொல் பேசுறாரு அப்படின்னா நம்ம நிதானித்து அறியணும், நம்ம எந்த இடத்துல இருக்கோன்று உணர்ந்து மனம் மாறி வரணும்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். வாசிப்போம். யோவான்ல 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். John 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இருளில் நடப்பதற்கு நாம் யாரும் அழைக்கப்படவே இல்லைன்றதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அப்போ ஒருத்தர் வந்து பாவம் செய்யறாங்க அப்படின்னா அந்த பாவத்திற்கு அவங்க அடிமையா இருக்கிறார்கள். அப்ப பாவத்திற்கு தகப்பனா இருக்கிறது யாரு? சத்துருவானவன். அப்ப அவனுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லைன்றதை நம்ம முதல்ல உணரணும். சோ அந்த பாவங்கள் செய்யற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதோ, அந்த பாவத்தின் மேல் எனக்கு பிரியம் வரும் பொழுதோ, நான் அந்த நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம யாருக்கு பிள்ளையா இருக்கிறேன், நான் எதுக்கு அடிமையா இருக்கிறேன்றதை நிதானித்து பார்ப்போம். இது ரொம்ப ஸ்கேரியான விஷயம் தான். இது சாதாரணமான காரியம் அல்ல. நம்ம வந்து நிதானித்து அறிந்து அதை வெற்றி சிறக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வாழும்போது நம்முடைய எண்ணங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம வசனத்தை குத்த கூட செய்யும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, இந்த வசனத்துக்கு விரோதமா வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேனேன்னு சொல்லி நம்ம இருதயம் குத்த கூட படலாம். ஆனா குத்தப்பட்டும் கூட இன்னமும் வாழ்க்கையில மாற்ற முடியாம எனக்கு இன்னும் பலவீனம் இருக்கு, எனக்கு இன்னும் பலவீனம் இருக்கு, இதனால மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பிள்ளைகளா இல்லாம அதை மேற்கொண்டு ஜெயிச்சு வர பிள்ளைகளா தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம அழைக்கிறார். ஏன்னா நம்மால் இது கூடாதுதான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையில கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரே. அப்ப அவரோட கூட சேர்ந்து இது எல்லாவற்றையும் ஜெயித்து வர்றதுக்கு நமக்கு பலன் கர்த்தரே கொடுப்பார். பிலிப்பியர் 4:13 சொல்றது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்ம பாவத்திற்கு அடிமை கிடையாது, நான் இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறேன். அப்போ இயேசுவுக்கு அடிமையா இருந்தேன்னா அவருக்கு என்ன விரும்புகிறாரோ. ஏன்னா நம்ம பைபிள்லயும் வாசிக்கிறோம், நமக்கும் நடைமுறைகள் தெரியும். ஒரு அடிமையானவன் என்ன, ஒரு முதலாளி என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிய வேண்டியதுதான் அடிமையோட வேலை. அவனுக்குன்னு ஒரு சுயாதீனம் கிடையாது, அவனுக்குன்னு யோசனைகள் எதுவும் கிடையாது, அவனுக்குன்னு எந்த வெறுப்பும் கிடையாது. அவன் ஒரு அடிமையா இருக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு வேலை என்னன்னா முதலாளி என்ன சொல்றாரோ அதை செய்வது. அப்போ நீங்களும் நானும் வந்து முற்காலத்துல பிசாசானவனுக்கு அடிமையா இருந்தோம். அவன் இழுத்த போக்குக்கெல்லாம் அவன் போய் விழுந்து கொண்டிருந்தோம். அவன் பாவம் செய்கிற தூண்டும் பொழுதெல்லாம் அந்த இச்சை அடக்க இல்லாத தன்மையாலும் நமக்கு அந்த விஷயங்கள் பிடிச்சிருந்ததுனாலும் என்ன பண்ணோம், அந்த பாவத்துல விழுந்து நம்ம எல்லாரும் அந்த காலத்துல இருந்தோம். ஆனாலும் இன்னைக்கு அவனுக்கு நம்ம அடிமையா இல்லாம கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ஒரே தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளையா மாறி அவருக்கே நாம் அடிமையா இருக்கிறோம். இதை விட ஒரு பெரிய பாக்கி நமக்கு யாருக்கும் நமக்கு இல்லவே இல்லை. ஆனா அடிமையா இருக்கிற நாம் ஒரு சுயாதீனத்தோட நம்மோட இப்ப அடிக்கடி எங்க வீட்டுல ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சரி, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு சுயாதீனம் கிடையாது ஆண்டவரே, அதை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்க என் சார்பாக எல்லா முடிவுகளும் எடுங்க ஆண்டவரே, நீங்க சொல்றதை மட்டும் நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முழுமையாக ஒப்பு கொடுத்தது எங்க வீட்டுல அடிக்கடி ஜெபிப்போம். அப்போ என்ன பண்றோம்னா ஒரு அடிமைக்குரிய எண்ணங்கள் இதுதான். நமக்கு எந்த ஒரு எண்ணம் நமக்குன்னு சுயமா நம்ம சிந்திக்கவும் தேவையில்லை, அதை செயல்படுத்தவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து கர்த்தருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 27 வரை. சத்தியத்தை அறியும் வாசிங்க சிஸ்டர். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இதுக்காக நம்ம யாரும் வந்து உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு சொந்தக்காரங்கிட்ட எதிர்த்துட்டு நம்ம சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு நம்ம யாரும் இங்க வரல. நம்ம வந்து பரலோகத்துக்கு போகணுன்ற அந்த ஒரே ஒரு முடிவு எடுத்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வசனம் முடிக்கிறப்ப பாருங்களேன், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே வரும். யாருக்கு? சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்பு. நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல். அப்போ எனக்கு வந்து சத்தியம் தெரிஞ்சிருச்சு,
இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். பாவம் செஞ்சா நமக்கு நரகம் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால என்ன பண்றோம்? சத்தியத்தை அறிந்த பின்பும் பலவீனங்கள்ல விழுந்து போகிறது வேற. ஆனா இந்த வசனம் பாருங்க, ரொம்ப கிளியரா பேசுது. நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். அப்போ ஒரு விஷயம் பாவம்னு தெரிஞ்சு கூட அதை மனப்பூர்வமா அதன் மேல் இச்சையை வைத்து அந்த பாவத்தை நடப்பிக்கிற பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா, பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் அப்படின்றது பார்க்கிறோம். அப்ப இனிமே ஒரு பழி கிடையாது. இதுக்கு மேல ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ஸோ ஒரு விஷயத்த தவறி செய்கிறது வேற, அறியாம செய்கிறது வேற, பலவீனங்கள்ல செய்கிறது வேற. ஆனாலும் மனப்பூர்வமாய் ஒரு விஷயத்த தெரிஞ்சும் கூட இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு இதே போல இன்னொரு வசனம் இருக்கு, அதே வாசிக்கலாம். இதே 10ஆம் அதிகாரத்துல வசனம் 29 வாசிங்க. Hebrews 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ அந்த யோசனை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். அந்த யோசனை நமக்கு இல்லாத போது என்ன ஆகுதுன்னா, சரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கான ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடம்புல இருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில சிந்தினது உங்களுக்காக, ஸ்பெசிபிக்கா உங்களுக்காக. உலகத்தோட பாவங்களுக்காக இருந்தாலும் அது ஸ்பெசிபிக்கா அது உங்களுடைய பாவங்களுக்காக. அப்போ அந்த பாவம் அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்குது, நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்போ அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தும் கூட அதன் மேல ஒரு பயம் இல்லாம அந்த ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவிச்சுன்றதை நம்ம உணராம அது அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினை வரும் என்றதை இந்த வசனம் ரொம்ப பயத்துக்குரிய வசனங்களா இருக்கிறது. ஸோ எபிரேயர் 10:26, 27 அதே போல இந்த 29 வசனங்களை நீங்க தியானித்து பாருங்க திரும்ப வீட்டுல போயிட்டு. ஏன்னா இது பயத்துக்கு உரிய வசனங்களா இருக்குது. கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். எல்லாம் அறிந்த பிறகும் கூட நம்ம அதை அசுத்தம் என்று எண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்னும் பாவத்துல விழுந்திருந்தோம் அப்படின்னா நம்ம நடக்க போறது இந்த வசனங்கள் சொல்றது போல ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் அப்படின்றத பார்க்கிறோம். சோ நம்மை நாமே நிதானித்தறிவோம். அதே தான் வசனத்தை முடியும் போதும் சொல்லுது, யோசித்து பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை. Hebrews 6:4-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யாரு? சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்பும் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச பின்பும் வாலண்டரியா நான் பாவம் தான் செய்வேன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள உளுந்து போறாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் அந்த வசனங்கள் பேசப்பட்டிருக்கு. சோ ஏனெனில் 4ஆம் வசனம் சொல்லுது, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். இது முழுக்க வீட்டு சபைக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள். வீட்டு சபையில இருக்கிற நீங்களும் நானும் இது வாசித்து நமக்காகவே எழுதப்பட்ட வார்த்தைகளை உணர்கிறோம். அப்போ நம்ம பிரகாசிக்கப்பட்டு கர்த்தருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் எல்லாவற்றையும் உணர்ந்து அவர் மேல அன்பு செலுத்தி அவர் ஒருவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றும் கூட தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் எல்லாம் தெரியும். கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக வரப்போகிறார். நமக்கு சதா காலங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்திருக்கிறார். அவரோட கூட எப்பயும் இருக்க போகிறோம் எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சும் கூட நம்ம மறுதளித்து போனோம்னா, எப்ப மறுதளித்து போறாங்க எல்லாம் தெரியும். இப்போ நம்ம பேசுற விஷயங்கள் பெரிய பெரிய பாவங்கள்லாம் விட்டு ஒதுக்கி வந்தாச்சு. ஆனா சில விஷயங்கள் சுபாவத்துல நம்முடைய ரத்தத்துல சில விஷயங்கள் ஊறியே இருக்குது. அதை மேற்கொள்ளவே நம்மால சில டைம் முடிய மாட்டேங்குது. அது முடியாதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதோட பிரியப்பட்டு அதோட சேர்ந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதோட சேர்ந்து வாழ இருக்கப்ப சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை மேற்கொள்வது நிறைய டைம் கொடுத்து என்னன்னா அந்த பாவத்திலேயே வெளியே வராதபடிக்கு அதை நம்ம கட்டி போட்டிருக்கு. திரும்ப உணர்ந்து பார்ப்போம். திரும்ப குற்றப்படுத்துக்காக யாருங்க பேச கிடையாது. நம்ம 99% நம்ம மனம் மாறி வந்திருப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள் நாம் அனைவருமே.
ஆனா 1, 2 விஷயத்துல நம்ம சுபாவத்துல இருக்கக்கூடிய சில காரியங்கள வந்து நம்மால மேற்கொள்ளவே முடியாத அளவுக்கு போனதுக்கு அப்புறம் அதோட சேர்ந்தே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த வசனம் சொல்வது போல மனப்பூர்வமாய் பாவம் செய்தான். இப்ப எபிரேயர்ல வாசித்தோம் பாத்தீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசித்தது போல, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அப்ப அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ எங்கேயாவது நம்ம மனப்பூர்வமாய் நம்ம பாவம் செய்றோமா? ஒரு விஷயம் பாவம்னு தெரிஞ்சு கூட அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோமா? அப்படின்றத ஏன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சுபாவத்துல சில குணங்கள் இருக்குது. அந்த சுபாவ குணங்கள மாத்தணும். அந்த சுபாவ கிளைய தரித்து போட்டுட்டு சுபாவமா இருக்கிற சில விஷயங்கள வந்து தரித்து வெளிய போட்டுட்டு, இயேசுவை தரித்துக் கொண்ட பிள்ளைகளாய் அவர் எப்படி விரும்புகிறாரோ, அந்த மாரி வாழ்க்கைய வாழ தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த அந்த எண்ணங்கள் இல்லாம, நான் இப்படிதான். என்ன யாரும் மாத்த முடியாது. நான் பொறந்தது இப்படிதான் இருக்கிறேன். எனக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் இருப்பேன்ற மாரி, இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு பெருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னால இத மாத்த முடியாது. நீங்க வேணா மாறிக்கங்க என்ன பார்த்து. நான் சிலர்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம. நானும் கூட இந்த மாதிரி சில காரியங்களை வீட்டுல வந்து உபயோகப்படுத்திருக்கேன். இயேசு அறியறதுக்கு முன்பாக. நான் இப்படிதான் நல்லா மாற முடியாது. ஏன்னா நீங்க மாறிக்கின்ற மாதிரி நானும் சொன்ன காலகட்டங்களும் உண்டு. ஆனாலும் அது இயேசுவுக்கு பிரியமே இல்லாத வார்த்தைகள், பிரியமே இல்லாத வாழ்க்கை. அப்போ நம்ம அவருடைய அன்பை ருசி பார்த்து இருக்கிறோம். நம்ம சுபாவமான எண்ணங்களை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ நம்ம வந்து இருக்கிற அந்த 1, 2 காரியங்கள் எங்கெல்லாம் வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதை தேடி ஆராய்ஞ்சு அதை விட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு எலிமினேட் பண்ணா மட்டும்தான் கர்த்தர் விரும்பக்கூடிய வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். சோ அடுத்ததா அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணும் பொழுது, தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு பாவத்தை வாலண்டரியா நான் செய்வேன், என்னால மேற்கொள்ளவே முடியல, நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்றோம்? மனம் திரும்புவதற்கு ஏதுவான வாய்ப்பு நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம வந்து போகிற வழி நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பரலோகம் தான் போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம எடுக்கிற டைவர்ஷன் வந்து வேற வழியா இருந்துட்டு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். ரெவலேஷன்ஸ் 2:5. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளே செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆமென். சோ கர்த்தர் வந்து ரொம்ப அன்பான தேவன். நம்ம வந்து எப்படியும் மனம் திரும்பி வரணும்னு சொல்லி நம்ம மேல் ஒவ்வொருத்தர் மேலும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவம் செய்யும் பொழுது எல்லாரையும் உடனே தண்டிக்கிறார், அழிக்கிறார், நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இருக்கிற அதே பழைய ஏற்பாடுல இருந்து அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். ஆனா நமக்கு அந்த உணர்வு இருக்குதா, பயம் இருக்குதா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். அவர் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து இருந்த மாதிரி இருந்திருந்தார் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கோ நிர்மூலமாயிருப்போம். ஆனா நம்ம மேல இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். அவர் சொல்றது போல, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. அப்ப எங்க இருந்து விழுந்தா, நம்ம எல்லாருமே வந்து இன்னும் முழுசா மனம் மாறல. ஆண்டவர் சொல்றது போல, பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் மேலும் நீதி செய்யட்டும் சொல்றாரு. அப்போ நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்ன காண்றேன், வெளிப்படுத்தி காட்டுங்க அப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரே நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனா இருக்கார். வெளிப்படுத்தி காட்டினாருன்னா மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒரு காஷனும் கொடுக்குறாங்க. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். நம்ம இல்லைன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் சொல்றது போல, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவேன் அப்படின்றாரு. அப்போ பாவத்துல விழுகிற சூழ்நிலை வரும் பொழுது நம்ம எல்லாரிடமும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனா இந்த வசனம் சொல்றது போல, நீ மனம் திரும்பாத பட்சத்தில், எல்லாம் சொல்லி கொடுத்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் சொல்றாரு, உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு அப்படின்னா இந்த இடத்துல சபையை குறிக்கிறது. சோ சபையில ஐக்கியமே இல்லாம நான் வந்து உன்னை பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா சபையோட ஐக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. இது ரொம்ப சில பேருக்கு வந்து இது வந்து சரி தசமபாகம் வாங்குறது இல்ல. இந்த சபையில யாருக்கும் வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது. ஒரு அத்தாரிட்டி யாரும் கிடையாது. இப்ப யாரு வேணா வரலாம், எப்ப வேணா போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் வந்து லெத்தார்ஜிக்கா இருந்துட்டு இருக்கு. சபையோட ஐக்கியம் இல்லைன்னா பிசாசு வந்து
ஆத்துமாக்களை அழிச்சிருவான்ற விஷயமே நிறைய பேருக்கு இங்க புரியாம இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு வாரம் சபைக்கு வர்றது, அப்புறம் அடுத்த வாரம் வரது இல்ல, அதுக்கப்புறம் வர்றது, அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் வரது இல்ல. மாசம் வாரம் போய் ஆகணுமா, அதுல என்ன வந்து நமக்கு தேவை இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் சில பேர் பேசுகிறதும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு சபையோட ஐக்கியம் எவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னு நீங்க பாருங்களேன். ஒருத்தர் கீழ்ப்படியாம தெரிஞ்சே ஒருத்தங்க பாவம் செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சபையோட ஐக்கியம் இல்லாம போயிடும். சபையோட ஐக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னா, அந்த ஆத்துமாக்கு வந்து வழி கர்த்தருக்கு உகந்த வழியா இருக்காது. அது நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட வழியா மாறிடும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் சொல்றது போல, ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. நம்ம எல்லாரும் மனம் மாறி வந்த பொழுது எவ்வளவு உற்சாகமா நம்ம எல்லாரும் வந்திருப்போம். அதே உற்சாகம் இன்னைக்கும் இருக்குதா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த உற்சாகம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, மீண்டும் நம்மை நாமே வந்து அந்த அந்த நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்பி, கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுத்த வரத்தை வந்து சபையோட பக்தி விருத்திக்காக நம்ம ஒவ்வொருவரும் பயன்படுத்துவோம். வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 12 வரை. ஜேம்ஸ் 3:11-12. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஆமென். ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு லைஃப் இருக்கும் பொழுது இதுதான் நடக்கும். சரி, நான் வந்து நல்லதும் செய்யறேன், சரி பாவம் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்டா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்டான லைஃப் நிறைய பேர்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. ஆனா வசனம் சொல்லுது, ஒரே ஊற்றுக்கணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் சுரக்குமா? என் சகோதரர், அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இது நமக்கே தெரியும். ஒரே இடத்துல இருந்து நன்மையும் தீமையும் புறப்பட்டு வரவே முடியாது. உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளும் சேர்ந்து வரவே முடியாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே சேர்ந்து இருக்க முடியாதுன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இருளிலும் வெளிச்சத்திலும் நம்மால ஒருபோதும் நடக்கவே முடியாது அப்படின்றத நம்ம உணரணும். எங்கேயாவது என்கிட்ட என்ன இருள் இருக்கு அப்படின்னா, நான் இருளின் பாதையில தான் இருக்கிறேன். ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்றதான் எனக்கு வாசித்த முதல் வசனம். அப்போ நாமும் ஒளியில இருக்கிறோம் அப்படின்னா, நம்மிடம் ஒருபோதும் இருள் இருக்கவே கூடாது. ஒருவேளை இருள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் ஒளியிலேயே இல்லைன்றத நம்ம உணரணும். வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனம் 20. ஐசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. சில டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் இந்த ஒரு பொய்யா இல்லைன்னா குடியா முடிக்கிற போகுது, இந்த ஒரு பாவத்தினால என்ன நான் வந்து ஏசப்பா நரகத்தை என்ன போட்டுற போறாரு, இந்த மாதிரி வந்து கேட்ட வார்த்தைகள் நானும் கேட்டிருக்கிறேன். அது ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்பாக நானும் இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கிறேன். அவர் என்ன வந்து கண்ணு இல்லாத தேவனா, அவர் வந்து இதுக்காக கொச்சிக்க போறாரு, இதுக்காக நரகத்துல போட போறாரு அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நம்ம இருந்தாகணும். அவர் எழுந்தது சட்ட புஸ்தகம் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த சட்ட புஸ்தகத்தின்படி நம்ம வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும். சோ மனுஷர்கள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. தீமையை நன்மை என்றும், இது என்ன ஒரு பெரிய பாவமா? ஒரு பொய் சொன்னா என்ன, இந்த கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தா என்ன, கொஞ்சம் வட்டி வாங்கினா என்ன, அதுல என்ன அது குடியா முடிகிற போது அப்படின்ற மாதிரி சாதிக்கிற ஜனங்களா இருக்கிறாங்கள பாக்குறோம். அதான் வசனம் சொல்லி கொடுக்குது. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்ல. வசனம் சொல்லுது ஐயோ. சோ 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். 1 Thessalonians 5:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். நம்மோட கலந்து இருக்க முடியாது. இருளும் வெளிச்சமும் கலந்து இருக்க முடியாதுன்றதுக்கு மீண்டும் மீண்டும் வசனங்களை பார்த்துட்டே இருக்கும். இதுக்காக பாக்குறோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ரமைஸ்டான லைஃப் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் தானே, பரவாயில்ல அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் உள்ள வரும் பொழுது நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். வஞ்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய வழிகள் வேறையாய் போயிருன்றதை பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். Ephesians 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென்.
ஆரம்பத்துல பார்த்தோம், நம்ம எல்லாரும் அந்தகாரத்துல இருந்தோம். ஆனாலும் இன்னைக்கு அவருடைய ஒளிநிடத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தார். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த பூமிக்கு ஒளியா இருக்கிறோம். நம்ம பார்க்கும் பொழுதுதான் கிறிஸ்து இவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம தான் வந்து அவருடைய ஒளி, கர்த்தருடைய ஒளியை பெற்றுக்கொண்டு நம்ம இந்த உலகத்துக்கு வந்து பிரகாசிக்கிற சுடர்களா இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஒளி அது வந்து மற்றவங்க கண்களுக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் அவர் சொல்றது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேற ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடையாது. அந்த காலத்துல இருந்தோம், ஆனாலும் கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழன்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Galatians 5:16. பின்னும் நாம் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். ஆமென். இதே அதிகாரத்துல இந்த 16ஆம் வசனத்துக்கு அப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆவியின்படி எப்படி நடக்கணும், மாம்சத்தின்படி எப்படி நடக்கிறாங்கன்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா அந்த வசனங்கள் போட்டிருக்கும். எடுத்து படிக்க பார்க்கும்போது மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கும். அதை நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல இன்னைக்கு. அந்த மாதிரி காரியங்கள், அந்த சொல்லப்பட்ட அந்த பாவங்கள் வந்து என்ன, அதை வாசிக்கலாங்களா வரிசையா? அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அப்படியே வாசிங்க. அப்படியே. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட சில பாவங்கள் வந்து நம்ம கண்டிப்பா யார் வாழ்க்கையில இருக்கவே போறது கிடையாது. ஆனாலும் அதுக்கப்புறம் பாருங்க, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் ஒண்ணு வருது. அப்போ அதை அதுல பார்க்கும் பொழுது நமக்குள்ள அந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு இன்னும் ஒட்டிட்டு இருக்குதா? இன்னும் கோவப்படுறோமா? இன்னும் வந்து மத்தவங்க மேல வந்து இன்னும் வந்து நமக்கு மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்குதா? இன்னும் கசப்புக்குள்ள இருக்கிறோமா? இன்னும் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோமா? நினைத்து பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வசனம் சொல்லுது, அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாத இருப்பீர்கள். நம்ம எப்போ ஆவியின் படி நடந்தோம்னா அந்த மாம்சத்தின் இச்சைகள் நிறைவேற்றாம இருப்போம். அந்த மாம்ச இச்சைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ உள்ள நேரமா. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா நிதானித்து பாருங்க. ஏதாவது வந்து இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கா? இன்னும் எனக்குள்ள கோபம் இருக்குதா? இன்னும் நான் ஏதாவது மன்னிக்காம இருக்கிறேனா? சுபாவத்துல இன்னும் எனக்கு பெருமையான எண்ணங்கள் எனக்கு இருக்குதா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோங்க. ஏதாவது இருக்குதான்னு நிதானித்து பாருங்க. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பயிற்சியினால் முயற்சி செய். எபிரேயர்ல வாசிக்கிறேன் பாத்தீங்களா, 5ஆம் அதிகாரம் வசனம் 14 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறிய தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அப்போ பயிற்சியினால் முயற்சி செய்யுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை மேற்கொண்டு அதை பயிற்சியினால முயற்சி செஞ்சு அதை வெற்றி சிறக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மாம்சத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சு வந்தாகணும், வேற வழி கிடையாது. அதுக்கு உரிய போக்கையும் அதுக்குரிய பலத்தையும் கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த வசனம் சொல்றது போல 5:16 சொல்றது போல ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப இதன்படி நடக்கும் பொழுது மாம்சத்துக்குரிய இச்சைகளை நம்ம ஒருபோதும் நிறைவேற்றாம நம்மளால வந்து ஜெயிச்சு வர முடியும். லூக்கா 6:43 சொல்லுது, நல்ல மரமானது நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. ரெண்டையுமே நான் சேர்த்து கொடுப்பேன்றது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். வேற ஆப்ஷன், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் நல்ல மரமா இருக்கிறோம். நல்ல கனிகளை மாத்திரம் கொடுக்கிற பிள்ளைகளா இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருந்து ஒளியை பெற்று நாம் மற்றவர்கள் எல்லாரும் முன்பாகவும் பிரகாசமா இருக்கிற பிள்ளைகளா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிற தேவனா இருக்கிறார். மத்தேயு 4:17 வாசிக்கலாம். Matthew 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல். பவுல் வந்து எவ்வளவு ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தார், நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். அவரே கூட சொல்றாரு, நான் அடைஞ்சிட்டேன்,
எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது, நான் பரலோகத்தை தான் போக போறேன்ற மாதிரி அவருக்கு ஒரு அந்த மாதிரிலாம் பேசாம, நான் இன்னும் போக வேண்டிய தூரங்கள் இருக்குதான் செய்யுது, அதனால என் சரீரத்தை ஒடுக்கி அடக்கி நான் வந்து எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்குள்ளும் நிறைய காரியங்கள் வந்து இருக்க செஞ்சது. அவரும் மனமாற்றத்துக்குள்ள வரணும், கடைசி வரைக்கும் முடிவு பிறந்து நிலைச்சு நிக்கணும், ஏசப்பா வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நான் பரிசுத்தமுள்ள பிள்ளையை வாழணும்னு சொல்லி அவரும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. நமக்கும் அதுதான் கர்த்தர் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, காலம் சமீபமாய் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். ஆனாலும் இன்னைக்கு நிலைமையில கர்த்தர் நைட்டு வந்தாருன்னா நான் அவரோட போக முடியுமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை உங்க இருதயமே இல்ல, நான் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னுச்சுன்னா, அப்போ இன்னைக்கு நீங்க வந்து உட்காந்து நிதானித்து பார்க்கிற வேலை. நம்ம வந்து ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். எங்க வந்து இருளில் நம்மகிட்ட இருக்கிறத நிதானித்து பார்த்து அந்த இருளுக்குரிய காரியங்களை நம்ம வந்து வேரோட பிடுங்கி எறியறதுக்கு நம்ம வந்து தயாராகணும். யோவான் 9:5 சொல்லுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சோ அவர் தான் இந்த உலகத்துக்கு ஒளி. ஆனா மத்தேயு 5:14 சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் தான் வெளிச்சம். நம்முடைய வெளிச்சம் தான் மத்த இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு வந்து மனம் திரும்புவதற்குரிய வந்து வாய்ப்பை கொடுக்கவே போகுது. அப்ப நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளா இருந்துச்சுன்னா அந்த இருள் எவ்வளவா இருக்குன்றதை நிதானித்து பாருங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். நம்ம வந்து நிதானித்து பார்த்து கர்த்தருக்கே பிரியமுண்டாக நம்ம எல்லா காரியங்களையும் மாறி நம்ம வரணும். அதுதான் அவர் விரும்புகிறார். பிலிப்பியர் 2:15 முதல் 16 வரை வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். ரீசெண்டா கூட ஒருத்தர் மீட் பண்ணப்ப அவர்கிட்ட பேசியிருந்தப்போ, பிரதர் நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த வேலை பார்க்குற சூழல்ல வந்து நான் வந்து நேர்மையா தான் இருக்கிறேன், எந்த ஒரு பாவமும் பண்றது இல்லை, எந்த ஒரு பொய்யும் சொல்றது இல்லை. பொய் சொல்லுவாங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனா எவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க என்னை சுத்தியும், ஆனா எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, அவங்க பாட்டு பாவமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பணமும் சரி, பதவியும் சரி, அவங்க சந்தோஷமும் சரி, எல்லாமே பூர்ணமா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த உலகம் வந்து அப்படிதான் இருக்கும். இந்த உலகம் வந்து கோணலும் மாறுபாடுமான சந்ததி தான். அதுக்குள்ளதான் உங்களை என்னையும் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இப்போ இந்த உலகத்தோடு நம்ம வந்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து பார்க்கும் பொழுது மேன்மையா இருக்கலாம், அவங்க சந்தோஷமா இருக்கலாம். அப்ப நமக்கு வந்து இல்லாத காரியங்கள் அவங்ககிட்ட இருக்கலாம். அதை பார்க்கும் பொழுது நமக்குள்ள வந்து சோர்வு வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் நீ வந்து என்ன வந்து தேர்ந்தெடுத்திருக்க, அதனால வந்து எனக்கு பிரியமா நடந்துக்கோ. சில காரியங்களை வந்து நீ வெறுத்துதான் வரணும்னு சொல்லி கர்த்தர் அழைத்தாருன்னா அந்த அழைப்புக்கு வந்து பார்த்துக்கணும், நம்ம நடக்கணும். அவர் சொல்றாரு, உன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வாப்பான்றாரு. அப்போ அதை செய்யும் பொழுது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம செஞ்சிருவோம், இல்ல நரகத்துக்கு போயிருவோம், வேற வழி இல்லை, இவர் விரும்புறாரு செய்வோம் அப்படின்ற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து பாவமாய் போகும்ன்றத நம்ம உணரணும். அதான் 16 வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அன்போட இதை நம்ம கை கொண்டு வந்தாதான் நம்மால வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்ன்றதை நம்ம உணரணும். 1 பேதுரு 2 வசனம் 9-10 வாசிக்கலாம். 1 Peter 2:9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். வசனம் 10 சொல்றது போல, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. அதான் ஆரம்பத்திலே பார்த்தோம். நம்ம அந்நியரும் அப்ப தேவன் இல்லாதவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமா இருந்து நம்ம பார்த்தோம். சோ ஆனா இன்னைக்கு நம்ம இரக்கம் பெற்ற பிள்ளைகளா, இயேசுவோட பிள்ளைகளா நம்ம எல்லாரும் மாறி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே, இந்த வானாதி வானங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் முன்குறித்து அழைத்திருக்கிறார்.
அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். வசனம் சொல்வது போல அவருடைய சந்ததியாக நம்மை மாற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நம்ம ஒவ்வொருவரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றிருக்கிறார். பரிசுத்த ஜாதியாக மாற்றிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய சொந்த ஜனமாக. இப்போ நம்ம சாதாரணமான ஜனங்கள் கிடையாது. நம்ம ஒளியின் பிள்ளைகள். நம்ம கர்த்தர் நம்ம ஒளிக்குள்ள அழைத்திருக்கார். அப்ப அழைத்தது மட்டும் இல்லாம நமக்கு எவ்வளவு பெரிய கனத்தை கொடுத்திருக்காருன்னு பாருங்களேன். அவருடைய சொந்த ஜனமாக மாற்றிருக்கார். பாவமே வாழ்க்கையா வாழ்ந்த உங்களை நம்ம அவரோட பக்கத்துல உட்காரவும் செஞ்சிருக்காரு. நம்மளுடைய சொந்த ஜனமாக மாத்திருக்காருன்னா நம்ம இன்னும் எவ்வளவு உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணும்ன்றத நம்ம பார்க்கணும். சோ ஒளியில் இருக்கிற நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும். இப்ப இந்த கிரக்ஸ் இதுதான். நம்ம ஒளியில் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். நமக்குள்ள எவ்வளவு வேணும் இருள் இருக்கக்கூடாது. அந்த ஒளிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழணும்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். மற்றவங்க பார்க்கும் பொழுது இவங்க தான் இயேசுவோட பிள்ளைங்கன்னு சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும். அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டார். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். John 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போயிட்டார். அப்போ அவர் தேவனா இருந்தும் கூட பூமியில வந்த பொழுது ஒரு மனுஷனாக வாழ்ந்தார். அவருக்கும் நமக்கு இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் அவருக்கும் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலும் அவர் இருந்து அவர் வெற்றி சிறந்தார்னு பார்க்கிறோம். இப்போ எல்லாவற்றும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நமக்கு வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டாரு. அவர் நமக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். அந்த மாதிரியை பின்பற்றுகிற பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 12. 1 Timothy 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்ம எல்லாரும் முன்பாகவும் ஒரு மாதிரியான வாழ்க்கை தான் நம்ம வாழணும்ன்றத கர்த்தருடைய விருப்பமா இருக்குது. அப்படி வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் நாமும் பரலோகம் போக முடியும். அது மட்டும் இல்லாம இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கு முன்பாக நம்ம கொண்டு சொல்ல முடியும்ன்றதை உணரணும். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 7-8 வாசிக்கலாம். Titus 2:7-8. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆமென். நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இருப்பாயாக. நம்ம எல்லா காரியங்களிலும் நற்கிரிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். நம்ம பார்த்து யாரும் எந்த குத்தமும் சொல்லாத அளவுக்கு நம்முடைய ஒளி மற்ற எல்லார் கண் முன்பாகவும் பிரகாசமா இருக்கத்தக்க வாழ்க்கையை வாழதான் நம்ம யாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எனக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் இருள் இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி மற்றவங்களுக்கு பிரகாசமா இருக்கிறது அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். 1 Thessalonians 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆமென். இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு லெட்டர்ல பவுல் எழுதுறான் அப்படின்னா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழாம இது எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ ஆண்டவர் சரி, அவர் தேவன், அவர் மாம்சத்துல வெளிப்பட்டாரு, அவர் வாழ்ந்து காட்டினாரு நம்ம எல்லாரும் சொன்னா கூட பவுலும் ஒரு மனுஷன் தான், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். அப்போ அவனும் பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சிருக்கான் அந்த இடத்துல. சோ விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதை நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதுல பவுல் மட்டும் இல்ல, அந்த இடத்துல பாருங்க, நாங்கள் எவ்வளவுன்னு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அங்க இருக்கிற ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. சோ பவுல் மட்டும் இல்ல, அங்க அவர் கூட இருந்த எல்லாருமே விசுவாசிகளுக்கு முன்பாக ஒரு நீதியும் பிழையுமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அப்போ இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ நம்ம எல்லாரும் சீஷர்கள், விசுவாசிகள் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் சீஷர்கள். அதனாலதான் ஆண்டவர் நம்ம சீஷர்களை உருவாக்கி இன்னும் அநேக பேர் சீஷரை உருவாக்க சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு சீஷர்களா இருந்து நம்ம வாழ்க்கைய ஒரு நீதி உள்ள வாழ்க்கையா, ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையா, ஒரு பிழை இல்லாத வாழ்க்கையா வாழும் பொழுது நம்ம மத்தவங்க பார்க்கும் பொழுது அவர்களும் மனம் மாறி வருவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 16 வரை வாசிக்கலாம். 1 Peter 2:15-16.
நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். ஆமென். ஒளியின் பிள்ளைகளாய் வாழதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து தேவனுக்கு அடிமைகளாக தான் நம்ம இருக்கணும். நமக்குன்னு ஒரு சுயாதீனம் கிடையாது. கர்த்தர் தான் நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். அவர் விருப்பம் என்னவோ அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நடப்பித்தான் நமக்கு போதும். அதை விட ஒரு பெரிய பாக்கி நமக்கு தேவையே இல்லை. நான் கர்த்தருக்கு அடிமையா இருக்குன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ நன்மை செய்கிறதிலே புத்தியீனமான மனுஷர்கள் அடியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸோ எல்லா நேரங்களிலும் வந்து நமக்கு எதிராக யார் எந்த தீமையான காரியங்கள் செய்தாலும் அவர்களுக்கு நம்ம நன்மையான காரியங்களை செய்யணும் தான் நம்ம அழைக்கிறார். 1 பேதுரு 2 வசனம் 12 வாசிக்கலாம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். சோ பரலோகம் போகணும்ன்ற முடிவெடுத்தது நீங்களும் நானும் தான். அப்ப அந்த முடிவுல வந்து கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் நிலைச்சு நிக்கணும். ஆனா யாராவது ஒரு மனுஷனோ யாராவது ஒரு மனுஷியோ ஒரு 3வது மனுஷனோ அவங்க வந்து நம்ம மேல நம்ம கோவப்படுறதுனாலயோ இல்ல அவங்க நம்ம எரிச்சல் மூட்டுறதுனாலயோ நம்ம வந்து நம்ம பாவத்துல விழ வைக்கிறதுனாலயோ நம்ம பாவத்துல விழுந்து நம்ம எடுத்த முடிவுக்கு நம்மளே வந்து ஆப்போசிட்டா போயிடக்கூடாது. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா பரலோகத்துக்கு போகணும் முடிவை நீங்களும் நானும் எடுத்துட்டோம். அப்போ நம்மளை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து பரலோகத்துக்கு போகணும். அது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். யார் வந்து பாவத்துக்கு சூழ்நிலை வந்து கொண்டு வந்தாலும் அதை நான் விட மாட்டேன். எல்லா நேரங்களிலும் வந்து நான் வந்து நற்கிரிகளை செய்வேன். கர்த்தருடைய மகிமைப்படுத்த காரியங்களை மாத்திரம் என் வாழ்க்கையில செய்வேன்ற உறுதியோடு நம்ம இருந்தோம்னா நம்ம ஒருபோதும் இடறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யோவான் 13 வசனம் 35 வாசிக்கலாம். ஜான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்கு. இன்னர் சர்க்கிள் யாருன்னா நம்முடைய ஆவியில இணைந்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள். அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் சர்க்கிள் இருக்கு. அந்த அவுட்டர் சர்க்கிளோட வந்து நம்ம இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம யாரும் வந்து பெருசா வந்து வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய நடக்கைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பா ஒத்து போகாது. அப்போ அவங்க சில காரியங்களை பேசும் பொழுது நம்மளால அவங்களை ஒத்து வாழாதனால நம்மளே பிரிஞ்சு வந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களும் பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அப்போ நம்ம இருக்கிற அந்த இன்னர் சர்க்கிள் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவியிலே இணைந்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். சோ அதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிவார்கள். நமக்குள்ள வந்து ஒரு அன்பு இருக்கணும். நமக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அதை பேசி அதை சரி பண்ணி நம்ம வந்து எல்லாரும் கர்த்தரோட சரீரத்துல வந்து அந்த சரீரத்துல வந்து அவயவங்களா இருந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரே காரியங்களை சிந்தித்து நடப்பிக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ஆனாலும் சில டைம் வந்து நமக்குள்ளே டிஃபரன்சஸ் வந்து என்ன வந்தது, அது எப்படி வருதுன்னு பார்க்கும்பொழுது சில வார்த்தைகளை சில பேர் பயன்படுத்துறது மூலமாவோ இல்ல வந்து சில ஸ்பிரிச்சுவலா வந்து நான் வந்து உன்னோட பெட்டரா இருக்கிறேன் அப்படின்னு அந்த மேன்மை பாராட்டக்கூடிய எண்ணங்களோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து சில டைம் வந்து ஒதுங்கி நிற்கிற சூழ்நிலைகளும் வந்துருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா மட்டும்தான் என்னுடைய சீஷர்கள் சொல்றாரு. யாருதான் தப்பு செய்யல, எல்லாரும் தப்பு தான் செய்யறோம். ஆனாலும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற விரைவினங்கள் அது இருக்குன்னா அவங்களுக்குள்ள வசனத்தின்படி வந்து அவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய வேண்டியது எல்லாருடைய கடமையா இருக்குது. அதனால வந்து இவங்களை பிடிக்கல, இவங்க பேசினா பிடிக்காது, இவங்க ஒத்துருக்க மாட்டேன், இந்த சபைக்கு என்னால போக பிடிக்கல. ஏன் போக பிடிக்கலன்னா அவங்க இருக்கிறாங்க, அதனால போக பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள அன்பே இல்லை. சோ கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்கிறா, இந்த என்னோட பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாரு. அப்போ நான் வந்து மத்தவங்க பாவத்தை மன்னிச்சா மட்டும்தான் என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறான்ற வசனங்கள் நமக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை வாழ்க்கையில நடப்பிக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம மாறணும். பிலிப்பியர் 4 வசனம் 8 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
ஆமென். பரலோகம் போகணும் அப்படின்னா இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ ஏதோ பைபிள் ஸ்டடிக்கு வரேன், 8 மணிக்கு 8 to 9 பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றேன். நான் 1 மணி நேரம் பைபிள் படிக்கிறேன். காலைல ஒரு தடவை ஜெபம் பண்றேன், மதியம் ஒரு ஜெபம் பண்றேன், நைட் ஒரு தடவை ஜெபம் பண்றேன். அது மட்டும் இல்லாம அது மட்டும் கர்த்தர் விருப்பம் இல்ல. 24 மணி நேரமும் நம்ம அவரோடயே கூட இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அப்போ அதான் வசனம் சொல்லுது, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும், அப்பாக்கு இது பிடிக்குமா, இது பிடிக்காதா, ஏசப்பா இது ஓகே சொல்லுவாரா, ஓகே சொல்ல மாட்டாரா, ஆண்டவரே இது செய்யட்டுமா, இது வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவரோடே கூட நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அவர் விரும்புகிறதா இருக்குது. அதான் சொல்றாரு கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப வசனங்களை நிறைய வாசிச்சு வாசிச்சு அது உள்ள போகும் பொழுது நமக்கு வந்து எப்பொழுதுமே அந்த வசனத்துக்குரிய வந்து ஒரு வசனத்தை வந்து தியானிச்சுக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு அப்பா ஏசப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு காலம் இடறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் குறிப்பிட்ட டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம்ல இதை பண்ணுவேன், இந்த டைம்ல இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இடறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி சொல்லுவோம், வாரத்துல 6 நாள் 7 நாள் 7ஆவது நாள் சபைக்கு வரோம், சபை கூட நம்ம அட்டன் பண்றோம். அட்டன் பண்ணிட்டு அப்புறம் அன்னைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் 4-5 ஹவர்ஸ் மட்டும் இருந்துகிட்டு போறது முக்கியம் இல்ல. ஆனா மிச்ச 6 நாளும் வந்து நமக்கு எந்த ஆட்டிடியூட் இருக்குதோ, சபை கூடல் வரப்ப எப்படி நம்ம வருமோ அதே ஆட்டிடியூட வாரம் பூரா இருக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அப்போ நம்ம இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருந்தா நம்ம ஒரு காலம் இடறி போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 12-13 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 1:12-13. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களோட அவர் கூட சேர்ந்து கர்த்தர் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒலிவ மலை மேல எல்லாரும் காலை வைக்கின்றது நம்ம எல்லாரும் வந்து விரும்புகிற பிள்ளைகளா இருக்கும். அந்த காலத்துல இருந்தோம் நம்ம எல்லாரையும் வந்து விடுதலையாக்கி நம்ம தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாத்தி புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்து இன்னைக்கு ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி அவரோடய கூட உட்காரவும் செய்திருக்காருன்னா நமக்கு எவ்வளவு பெரிய கிரேஸை கர்த்தர் கொடுத்திருக்கார். அதை போக்காம நம்ம வந்து இன்னைக்கு இந்த பூமிக்கு நம்ம ஒளியா இருக்கிறோம், நம்ம வந்து பூமிக்கு உப்பா இருக்கிறோம். வாசிக்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13-16 வரை. Matthew 5:13-16. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே வழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். நீங்களும் நானும் இந்த பூமிக்கு ஒளியா இருக்கிறோம், இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம் பார்க்கிறோம். சோ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலைகளின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப நான் இயேசுவோட பிள்ளை, இயேசு தரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்க்கும் பொழுது நம்ம ஒளியா இருக்கிறோம். அப்ப நம்ம ஒளி பார்த்தவங்க எல்லாரும் கண்புகள் முன்பாகவும் வந்து அது வெளிச்சமா தான் இருக்குது. ஆனா அந்த வெளிச்சம் வந்து மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா நான் இன்னும் வந்து இருள்ல இருக்குன்றதை நம்ம உணர்வுக்குள்ள நம்ம வரணும். அப்ப எங்கெல்லாம் இருள் இருக்குதோ அந்த இருளை வந்து நம்ம வாழ்க்கையில தரித்து போடணும். சோ விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வாய்ப்பு இல்லை, அது வெளிச்சம் கொடுக்கும் தான் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் வந்து மற்ற எல்லார் கண்களுக்கு முன்பாக தெரியுதா? அப்போ அப்படி தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்ம நற்கிரிகள் மூலமா தான் நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை நம்ம வாழ முடியும். அது மட்டும் இல்லாம அதன் மூலமா தான் நம்ம வந்து பிரகாசமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து இன்னும் அநேக ஆத்துமாக்களை வந்து நம்ம ஆதாயம் பண்ண முடியுன்றதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சிருப்போம் நான் விசுவாசிக்கிறேன். சோ முதல்ல இன்னைக்கு வாசிச்சது போல நம்ம எல்லாரும் வந்து தேவன் ஒளியா இருக்கிறார், அவர்கிட்ட எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அது போல நாம் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். நம்முடைய ஒளி மற்ற எல்லாரும் முகம் பிரகாசமா இருக்கணும். இருளுக்கும் ஒளிக்கும் ஒருபோதும் சம்பந்தம் கிடையாது. நான் கொஞ்சம் இருள் இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஒளியில் இருக்கிறேன் யாரும் சொல்ல முடியாது. நமக்குள்ள இருக்கிற இருளை வந்து நம்ம வேரோட பிடுங்கி எடுத்து எப்படி பண்றது? நம்மை நாமே நிதானித்தறிந்து அந்த காலத்தில் 5ஆம் அதிகாரம் வாசித்தது போல மாம்சத்தின் கிரியைகள் என் வாழ்க்கை என்ன இருக்குன்னு சொல்லி உணர்ந்து பார்த்து அதோட எல்லா விஷயத்தையும் வந்து தேடி ஆராய்ஞ்சு அதை விட்டு வெளியே வந்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்வது போல பயிற்சினால் முயற்சி செஞ்சு நம்ம வெற்றி சிறுக்கிற பிள்ளைகளா இருந்து நம்ம வந்து கர்த்தர் வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு நம்ம எல்லாரும் தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த கூடுகை வந்து ஒரு ஜெபத்தோட நம்ம முடிவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஒரு ஜெபத்தை எடுப்போம். நம்ம எல்லாருக்காகவும் நீங்க வேண்டிக்கங்க.
சிஸ்டர்ஸ் ஏதாவது ப்ரேயர் பண்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம் பிரதர். பண்ணுங்க பிரதர். ஹalleluya. மே ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே, மே துதிக்கிறேன் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறேன் பரிசுத்தரே, உன்னதரே, மே ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே நண்பு தெய்வமே, மே ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவருமாய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாவே, இந்த அருமையான இந்த இருவேளைக்காம் கொடான கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் ஆண்டவரே, நம்முடைய சத்தியத்தை குறித்து ஆழ்ந்த கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டோம் ஏசப்பா. அன்றே இதுவே கர்த்தாவே, எங்களோட என்னென்ன குறைகள் இருக்கிறதோ ஏசப்பா, ஆண்டவரே நீங்க வருங்குள்ள ஏசப்பா நாங்கள் எல்லாம் அதுல திருத்திக் கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சிருங்க தாவே. ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியை இழந்து விடாதபடி, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடி ஏசப்பா நீங்க வரும் வரை காத்துக்கொள்கிற பிள்ளைகளா எங்களை எல்லாரையும் மாற்றுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்டு கத்தாவே நாங்கள் அதன்படி நடக்கிற பிள்ளைகளா எங்களை எல்லாரும் மாற்றுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். செய்து கொடுக்க தாசனம் முற்றிலுமாய் மறைத்து ஏசப்பா நீங்க அன்றைய செய்தி கொடுத்தபடியில் கொடானு கூடி ஸ்தோத்திரம். அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்தி உங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க ஏசப்பா. அப்படியே செய்யுங்க. எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை கூடுற ஒவ்வொரு கூடுகையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. நாங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு அன்றைய அறிக்கை பண்ணி விட்டு விட்டு கத்தாவை மறுபடியும் அது செய்து தொடராதபடி ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அதன்படி கத்தாவை ஜீவிக்கிற பிள்ளைகளா எங்களை எல்லாரையும் மாற்றுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். அந்த சபை கூடுகிறது ஒரு நாளாவது நாங்கள் விட்டு கத்தாவை விட்டு விடாதபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் எல்லா நாளும் நாங்கள் அட்டன் பண்ண ஏசப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கிருபை வரங்களை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சிருங்க தாவே. ஸ்தோத்திரம். அப்படியே செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கத்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, துதி கன மையம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தயவு கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brother.